ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம 2 தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு தட்டை. எல்லா தீபாவளிக்கும் கண்டிப்பாக இடம் பெறக்கூடியது இந்த தட்டையும் முறுக்கும். நல்ல முறுமுறுப்பான ரொம்பவே டேஸ்டான இந்த முறுக்கு தட்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு பார்த்துருவோம். ஒரு பேனில் 150 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து அது லைட்டாக கலர் மாறி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். ரொம்பவும் கலர் மாறிட வேண்டாம், அப்புறம் முறுக்கு கலராக வரும். இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 150 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்து அதையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் நாம் அதே தட்டில் மாற்றி கொட்டிக்கலாம். இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலையை சேர்த்து அது கொஞ்சம் மொறுமுறுன்னு ஆகட்டும். அது வரைக்கும் அப்படியே வறுத்து விட்டுருவோம். கலர்லாம் மாற வேண்டாம். இப்போ இதையும் எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக 1/4 கப்பு நான் பொன்னி புழுங்கல் அரிசி, ஏதாவது சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன். எந்த புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1/4 கப்பு சேர்த்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சாச்சு. நான் 1 கிலோ பச்சரிசி, சாதாரண பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு தூக்கில் கொட்டி இல்லாட்டி ஒரு டப்பாவில் கொட்டி நம்ம மிஷினில் தந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் மிக்சியில் அரைச்சோன்னா அந்தளவுக்கு நைஸ் வராது. இப்போ அரிசி வறுத்தெடுத்த எல்லா திங்ஸையும் சேர்த்து இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடுவோம். நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நான் 1 கிலோ அரிசிக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த 1 கிலோ நம்ம அரைச்செடுத்த முறுக்கு மாவு ஃபுல்லாகவே முறுக்கு பண்ண போகிறதில்ல. இதில் 1.5 கப்பு மட்டும் எடுத்து நம்ம பண்ணலாம். மிஷின்லேருந்து அரைச்சி கொண்டு வந்த பிறகு நம்ம ஒரு முறை ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கப்பு மாவுக்கு நான் 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து 1 ஸ்பூன் போல் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை கையில் பிடிச்சோன்னாக்கா ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் பதம். அப்போ தான் முறுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அந்த பாருங்கள், கையில் பிடிச்சா பிடிக்க வருது உருண்டை. இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பார்த்து கேர்ஃபுல்லாக முறுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டர் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அந்த முறுக்கு குழாயில் சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த கண், அதாவது அந்த முறுக்காச்சு எந்த டிசைன் பிடிக்குமோ அதிலே கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த 3 கண் பிளெயினான ரவுண்டு தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த முறுக்கு குழலில் கொஞ்சம் போல் நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்படியே க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் கேப் விடாமல் நம்ம அந்த முறுக்கு மாவை அப்படியே சேர்த்து அழுத்தி விட்டுக்கலாம். கேப் விட்டோம்னாக்கா அந்த முறுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூவேஷன் கரெக்டாக வராது. இப்போ உங்களுக்கு வேண்டிய சைஸில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல மொத்தமாக இருக்க மாதிரி பிழிய வேண்டாம், கொஞ்சம் பரவலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ முறுக்கு பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எத்தனை இருக்கோ அத்தனை ஜல்லிக்கரண்டிகளை பிழிஞ்சு வச்சிங்கனாக்கா நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அகலமான கடாயில் சேர்த்து அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி முறுக்கு அதில் சேர்த்த உடனே நம்ம திருப்பக்கூடாது. அது பொரியாமல் இருக்கிறதால அப்படியே தனித்தனியாக வந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. கலர் மாறாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. வாசனையும் அற்புதமாகவே இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தட்டைக்கு போகலாம். அதே மாதிரி
பேனில் 150 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் மாறி வரட்டும், அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிடுவோம். இதில் 200 கிராமுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம அப்படியே மொறுமொறுப்பாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பாசிப்பருப்புலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி, அதே அரிசி தான் நம்ம முறுக்குக்கு எடுத்த அதே அரிசி தான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் கொட்டி நம்ம மிஷினில் தந்து அரைச்சி கொண்டு வந்துடுவோம். நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி வந்தாச்சு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம இதை ஜலிக்காமல் விடக்கூடாது. மிஷினில் இருந்து வந்தாலுமே நம்ம ஒரு முறை ஜலிச்சிடுறது நல்லது. இப்போ இதில் இருந்து 1.5 கப்பு போல் நம்ம மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப்பு எடுத்தாச்சு. அது கூடவே 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் போல் வேர்க்கடலையை தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு, ஒரு முழு பூண்டை நல்லா தட்டி எடுத்து சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி ஒரு குட்டி குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பக்குவமாக தட்டை மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாகிடக்கூடாது. அதே மாதிரி இதில் உப்பு அளவும் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்காது, உப்பு கூடிட்டாலும் நல்லா இருக்காது. பூண்டு இன்னும் கூட அதிகமாக சேர்க்கலாம், நல்ல வாசனையாகவே இருக்கும். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவு கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அப்போ தான் நம்ம மெலிசாக தட்ட முடியும். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட பாலித்தீன் கவர் சின்ன சின்னதாக இருந்தால் அதை வச்சுட்டு அதில் இந்த உருண்டையை வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கையிலேயே நல்ல மெலிசாக தட்டுவீங்கனாலும் தட்டலாம். அப்படி தட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நிறைய குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது நமக்கு கை வலிக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது வேலை ஈஸியாகவே முடிஞ்சிருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை பாருங்கள், நல்ல மெலிசான தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் சேர்த்து நம்ம அப்படியே வச்சுட்டாக்கா ஈஸியாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். குயிக்காகவும் பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து நல்ல மெலிசாக இருக்கிறதால அப்பளம் மாதிரி சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுது. அதனால நமக்கு இதில் தட்டுறது தான் நமக்கு பெரிய வேலை, பொரிக்கிறது வேலையே கிடையாது. அது பாருங்கள், இந்த தட்டை எங்கேயுமே அப்படியே சுருண்டும் வரல, நல்லா அழகாக பூரி மாதிரி அப்படியே அதே ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது. அவ்வளோதான், தட்டை நல்லாவே பொரிஞ்சு வந்தாச்சு. ஆனால் கலர் ரொம்ப டார்க்காக மாறாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எல்லா தட்டையும் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துருவோம். இதை பாருங்கள், நம்மளோட அட்டகாசமான தட்டை நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டை எடுத்து நொறுக்கி காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக அப்படியே நொறுங்கி வருதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். அவ்வளோ மெலிசாக அவ்வளோ நைஸாக இருக்குது. முறுக்கும் அப்படி தான், நல்ல முறுமுறுப்பாக நல்ல அந்த பட்டரோட வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த தட்டையையும் முறுக்கையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.